பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவேல் 2:24. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். இந்த காலை வேளையில ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. நம்முடைய களங்களை ஆண்டவர் தானியத்தினால் நிரப்புவார். நம்முடைய ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் நிரம்பி வழியும் என்று இந்த காலை வேளையில ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். தமது கோதுமை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவனுடைய பார்வையிலே கோதுமை மணிகள். அந்த கோதுமை மணிகளை ஆண்டவர் களஞ்சியத்திலே சேர்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே களங்கள் தானியத்தினால் நிரம்பும் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை ஆண்டவர் நிரப்பி அவரோடு கூட நம்மை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறார். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு கோதுமையாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுது அவர் தம்முடைய களத்திலே நம்மை சேர்த்து கொள்வார். ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய களங்களை தானியங்களினால் நிரப்புகிறார், நம்முடைய களஞ்சியங்களை ஆண்டவர் எப்பொழுது பூரணமாய் நிரப்புகிறாராம், நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா முதல் தரத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நேரங்களையும் கூட அதிலே முதல் தரமான மணிவேளைகளை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது, நம்முடைய பொருட்களாலும் நம்முடைய விளைவின் முதற் பலனாலும் எல்லா முதற் பலன்களினாலும் ஆண்டவரை நாம் கனம் பண்ணும் பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நம்முடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 144ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும், எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும் என்று சங்கீதங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். ஆண்டவர் நம்மை நிரப்பும் பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்புவது மாத்திரமல்ல, நாம் சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய்
நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். நாம் கொடுக்க 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 இன்னும் அதிகமாய் ஆண்டவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஆகவே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் விதைக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் கொடுக்கும் பொழுது, எல்லா முதற்பலனாலும் ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் உன்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும், மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நிரம்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆடுகள் 1000 10,000 பலுகும். நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பலுக பண்ணுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33 34 வசனங்கள் சொல்லுகிறது. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இந்த சம்பவத்தை அடிக்கடி நாம் வேதத்திலே படித்திருக்கிறோம். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது குற்றுயிராக்கப்பட்டான். கள்ளர்கள் கையில் அகப்பட்டு அவனை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அந்த வழியாய் வந்த லேவியன் கடந்து போய்விட்டான், ஆசாரியன் கடந்து போய்விட்டான். ஆனால் அந்த சமாரியன் இரக்கம் வைத்து அவனை கண்டு மனதுருகி அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டினான். இந்த எண்ணெய் திராட்சரசம் எதற்கு இங்கே குறிப்பிடுகிறது என்றால், அவனுடைய காயங்களை கட்டுவதற்காய், நம்முடைய காயங்களை ஆற்றும்படியாய் நல்ல சமாரியனாகிய ஆண்டவராகிய இயேசு நமக்காக கல்வாரியிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்தார். அதுதான் திராட்சரசம் என்று வேதம் சொல்லுகிறது. திராட்சரசமும் எண்ணெயும் வார்த்து அவர் காயப்பட்டு நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு எண்ணெய் என்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தார். இந்த எண்ணெயும் திராட்சரசம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய உள்ளங்களின் காயங்களை கட்டுகிறது, நம்முடைய மனதின் காயங்களை கட்டுகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை தானியத்திலால் நிரப்புகிறது மாத்திரமல்ல, திராட்சரசமும் எண்ணெயும் நிரம்பி வழியும்படி செய்கிறார். எதற்காக? மற்றவருடைய காயங்களை கட்டும்படியாய். முதலாவது நம்முடைய காயம் ஆறும்படியாய் திராட்சரசமும் எண்ணெயும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் அதனாலே நிரம்பி வழியும் பொழுது நம் மூலமாய் மற்றவருடைய காயங்கள் ஆற்றப்படுகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் அதற்காகத்தான் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், உன் களஞ்சியங்கள், உன் களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய களங்களையும் ஆண்டவர் தானியத்தினால் நிரப்புவீராக. அவருடைய ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்து ஓடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தானியத்தினாலே, தேவனுடைய வார்த்தை என்கிற கோதுமையினாலே நிரப்புவீராக. ஆலைகளிலே திராட்சரசமும் எண்ணெயும் பரிசுத்த ஆவியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில இறங்கி வந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்தீர், உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி கொடுத்தீர். அதையெல்லாம் நினைத்து இந்த காலை வேளையில ஆலைகள் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும்படியாய் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.